பக்கத்தில் காளான் கொஞ்சம் கிடச்சிச்சு. என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வதக்கி அவனுக்கு தரப்போகிறேன். அதுக்கு வெங்காய தக்காளியெலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புரட்டாச்சு. நல்லா வதக்கணும். வதக்கி விட்டு அப்படியே போடக்கூடாது, பிச்சு போடணும். பிச்சு போட்டோம்னா வேக வச்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதக்கணும் சிம்மில் வச்சு. அப்படி அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பெரட்டி விடணும். கொஞ்சம் வெந்தவுடனே கொஞ்சம் ஒரு 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 2 நிமிஷம் காளான் வந்து அப்படியே எண்ணெயிலே வதக்கணும். கடைசியில் சிக்கன் பொடி போடலாம், இல்லைன்னா வெறும் மிளகா அப்படியும் போடலாம். சிக்கன் 65 பொடி சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இருந்தவொடனே இறக்கிடலாம். அந்த தண்டு வந்து நல்லா வேகணும். சூப்பராக இருக்கும். பழைய சோத்துக்கு, தயிர் சோத்துக்கு காளான் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போடணும். ரொம்ப டேஸ்ட்டு. காளான் வந்து கிடைக்கிறது ரேர். இந்த மாதிரி மழை சீசனில் நாங்கள் இருக்கிறது காட்டுப்பகுதி தான், நல்லா கிடைக்கும். ஓகே, செம்ம டேஸ்ட்.